தலைவர் என்ன இந்த சைடு, நான் எப்பவுமே வாக்கிங் போவேன், நான் கூட இப்படி தான் தலைவரை போவேன், அப்படியா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, கொஞ்சம் பாருங்க எல்லாரும் துரத்தி விட்டாங்க. சரி வாங்க அறிவாலயம் வாங்க பார்க்கலாம். இப்போ போனாலுமே சார் எத்தனை ஒரு சீட்டு ஒரு 2 சீட்டு கூட தருவாங்க. அது இங்கே அது கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? 2 சீட் இருந்தால் போதும். பொண்ணை கேட்டாலும் தருகிறேன், கண்ணை கேட்டாலும் தருகிறேன்னு சொன்னால் கூட திறந்துடு சீசனை திறக்க மாட்டேங்குது கோட்டை கதவு. சரி இங்கேயாவது மரியாதை கொடுத்து இப்போ என்ன பேசி முடிச்சிருக்காங்கன்னா, ரெண்டாவது பிள்ளைக்கு இவருக்கு கூட இருக்கிற 2 பேருக்கு எம்எல்ஏ பதவி சீட்டு நிற்க வைப்பாங்க. முக்குளத்தோர் இதில் வந்து பலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டுருக்காங்க. நல்ல கேள்வி. 2021 தேர்தலில் தென் மாவட்டங்களில் செம்ம அடி வாங்குச்சு ஏடிஎம்கே. எங்கே போச்சு அப்போ ஓபிஎஸ் உடைய பலம்? அவர் தொகுதியிலே அவரால் ஜெயிக்க வைக்க முடியல. அப்போ விஜய் தரப்புல இதை நம்பிட்டு இருக்காங்க, இவர் இங்கே வந்தாருன்னா தென் மாவட்டங்கள் நமக்கு பலம் கூடும் அப்படிங்கிற மாதிரி. விஜய் தரப்பில் உள்ளே விடல நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று உருட்டுறது, இந்த பத்திரிக்காரனுக்கு அந்த இதில் உட்காந்து உருட்டுறது. இல்லை அவர் தான் சொன்னார், விஜயோட நானும் பேசவில்லை அவரும் பேசவில்லை அப்படிங்கிற முடிச்சுட்டார். விஜய் கூட விஜயே பேச மாட்டார். முதல்ல அந்த ஓசோன் படலத்தை தாண்டி நீ உள்ளே போனால் தானே விஜய்கிட்ட பேச முடியும். யார் அந்த ஓசோன் படலம் யார்? நானா சொன்னேன், ராஜ்மோகன் சொன்னார்ல. யாரை சொன்னார்? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இவர் என்ன டக்கர் அடித்தாலும் தாவேக்காக்குள்ளே எடுக்க மாட்டார். இவரோட பெரிய பெரிய ஆள்லாம் போனாங்க. ஓபிஎஸோட பெரிய ஆள். ஆமாம், ஓபிஎஸோட பெரிய ஆள்லாம் போனாங்க. இல்லை ஓபிஎஸ்ஸே இப்போ பெரிய தலைவர் தான், 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஓபிஎஸ் பெரிய தலைவராக காண்பிக்கப்பட்டவர். தகுதி தான் தாவேக்காவிற்குள் இணைவதற்கு தடை. தகுதி இருந்தால் உள்ளே விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஓபிஎஸ் அவர் ட்ரை பண்ணார். அவர் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட அவருடைய ஆள் அனுப்பிச்சு பேசி எல்லாம் பண்ணாங்க. அவர் ஒரு அதிமுக காரராகவோ அது ஒரு கட்சியுடைய செந்தில் பாலாஜி கூட பார்த்தா அவர் ஒரு பெரிய ஆதரவாளர் டீம் இருக்கும் திமுகக்குள்ள. இந்த மாதிரி ஒவ்வொரு தரக்கும் பார்த்தா அவங்க ஒரு ஆதரவாளர் இது வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஓபிஎஸ்க்கு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவு கூட இல்லையா? செந்தில் பாலாஜிக்கு இருக்க ஆதரவாளர் கூட இல்லை, கிடையவே கிடையாது. அவர் ஒரு மாஸ் லீடராக காமிச்சதெல்லாம் யாருன்னா, அதிமுகவுக்கு எதிராக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அசைன்மெண்ட் என்னென்னா, பலருடைய அஜெண்டாக்களுக்கு இயங்கினார். அதிமுகவை எந்த அளவுக்கு காலி பண்ணணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணார். இவர் பெரிய லெவலில் இப்போவும் உருட்டுவாங்க. ஏன்னா இவர் போன இடம் அப்படி எந்த இடம் உருட்டுற இடம். அதனால் ஓபிஎஸ்ஐ மிகப்பெரிய தலைவராக நல்லா கீழே இருந்து காத்தடிச்சு சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகல் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தார். இது வந்து ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு, உடல்நலம் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் வெளியே வரும்போது பார்த்தா விஜய் கூட இணைவாரா அப்படிங்கிற கேள்வி மாதிரி திமுக கூட இணைவீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் போயிட்டுருக்கு. இந்த சந்திப்பு வந்து வெறும் உடல்நலம் விசாரிக்க மட்டுமா இல்லை கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயமா சார்? ஏன்னா இப்போ இவர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக குழப்பத்தில் இருக்காருன்றது ஊருக்கே தெரியும். அவரும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. அவருடைய அரசியல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு மாறி 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 வந்திருக்கும். ஒரு தெளிவான ஒரு அதிமுகனா திமுக எதிர்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. அவர்கிட்ட ஒரு அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் அதிமுகக்குள்ளேயே குழப்பம் விளைவிக்கிறதுக்கு சிலருடைய கையாளாகவும் செயல்பட்டார். இவர்கிட்ட இருந்து மீள்றதுக்கே அந்த கட்சிக்கு 2 வருஷம் ஆச்சு. 21லேருந்து 23 வரைக்கும் இவர்கிட்ட இருந்து மீள்றதுக்கு அவ்வளோ தொல்லை கொடுத்தாரு. திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுடைய கைப்பாவையாக கூட சட்டசபையில் செயல்பட்டார். அந்த சீட்டு விஷயத்துலலாம் இவர் திமுக பண்ணுறதுக்குலாம் இவர் ஆதரவாக பண்ணியிருந்தார். அதெல்லாம் ஒரு பெரிய இது. அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே இவருடைய மரியாதை மதிப்பு அதிமுக தொண்டர்கள், அதிமுகவுடைய முதலமைச்சராக இருந்தவர். ஆனால் அதிமுக தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்டு ஒரு 50 பொதுக்குழு உறுப்பினர்கள் இவரை சார்ந்து கொஞ்சம் பேரோட ஓரங்கட்டப்பட்டார். அதுக்கப்புறமும் தொல்லை கொடுத்துக்கிட்டு சின்னம் கொடி இதெல்லாம் பயன்படுத்தியிருந்தார். அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கிட்டத்தட்ட நிராகரிக்கப்பட்டு அண்ணாமலை போன்றவர்கள் அவரை கையில் எடுத்துக்கிட்டு இயக்குற அளவுக்குலாம் அவர் போனார். அண்ணாமலை நேற்று வந்து அரசியல்வாதி, இவர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி. ஆனால் அந்த மாதிரி நிலைமைக்கு அவர் போனார். அதனுடைய விளைவு அதிமுக வந்து வெளியேற்றப்பட்டார். கடைசியில் எந்த பாஜகவுக்கு ஆதரவாக எந்த பாஜகவுடைய ஒரு எடுப்பார் கைப்புள்ளியாக செயல்பட்டாரோ அந்த பாஜகவே அவர் ஓரங்கட்டுச்சு. அதேமாரி நமக்கு கொஞ்சம் இது இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு இது ஒவ்வொரு தடவையும் பிரதமர் வரும்போது இந்த வேலைலாம் பண்ணுவார். போன தடவைக்கு முந்தின தடவை நினைக்கிறேன், அப்போ அண்ணாமலை தலைவர் ஏர்போர்ட்டில் சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டார்.
சென்னையில். ஆமாம், கடைசியில் ஏர்போர்ட்டில் பார்த்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ பேசிட்டு வந்தார். இதெல்லாம் என்னென்னா இவருக்கு மைலேஜ் கூட்டிக்கிறது, அப்பப்போ சார்ஜ் ஏற்றிக்கிறது. பாரு ஓபிஎஸ்ன்னு. இன்னொன்று, ஓபிஎஸ் எதற்கு பயன்பட்டார்னா, இங்கே இருக்கிற மீடியாக்கள் வந்து ஓபிஎஸ் இவ்வளோ பெரிய தலைவர், அதிமுக அடுத்து இவர் தான், ஓபிஎஸ் கையில் கட்சி போக போகுது, கட்சியை இது பண்ணி எடப்பாடி தூக்கி போட்டு ஓபிஎஸ் இப்படியே அவர்கிட்டே போய் யார் எடப்பாடிக்கிட்டே போய் அதிமுகவிலேருந்து பிரிந்த ஓபிஎஸ்ன்னு. ஏங்க பிரிந்த இல்லைங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டோங்க, திரும்ப இந்த மாதிரி வார்த்தைகளை போடாதீங்க, நீங்கள் தெளிவாக இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறீங்கன்ற அளவுக்கு அவர் சொல்கிற அளவுக்கு ஓபிஎஸ்ஐ ஊடகங்கள் தான் உயர்த்தி பிடிச்சது. தனிப்பட்ட முறையில் பார்த்தா அவர் செஞ்சது எல்லாமே அதிமுகவுக்கு எதிராக அந்த இதை வீழ்த்துறதுக்கான வேலையெல்லாம் பண்ணார். 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியில் போய் ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணிவிட்டு எதிர்த்து நின்னார், ரெட்டையில எதிர்த்து தான் போட்டி போட்டார். அங்கே அவருடைய இதில் வந்து 2வது இடத்துக்கு வந்தார். அப்படிலாம் பட்டவர் வந்து மறுபடியும் அதிமுகவுக்குள்ளே சேர்க்கறதுக்கு அதிமுக ஒன்றும் பைத்தியம் இல்லை. ஏன்னா இவர் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கோடாலி கம்புன்னு சொல்லுவாங்க. கோடாரி கம்புனா ஒரு மரத்தை வெட்டணுன்னா கோடாரி இருக்குல்ல, அதை வச்சு தானே வெட்டுவாங்க. ஆனால் அதை மட்டும் வச்சுட்டு வெட்ட முடியுமா? அதுக்கு ஒரு கம்பு தேவை. அந்த கம்பில் போட்டு இது பண்ணி வச்சா தான் வெட்ட முடியும். அந்த கம்புன்னு அதுவும் ஏதோ ஒரு மரம், அந்த மாதிரி கோடாரி கம்புன்னுவாங்க. அந்த மாதிரி அதிமுகவை வீழ்த்துவதற்கு கோடாரி கம்பாக இவர் பயன்பட்டார். அந்த மாதிரி ஆளை வந்து மறுபடியும் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்த பிறகு நீங்கள் பாருங்கள், அடிமைத்தனமாக அந்த சேவகன் மாதிரி செயல்பட்டவர்களுக்கு என்றைக்குமே மரியாதை இருக்காதுன்றதுக்கு ஓபிஎஸ் ஒரு உதாரணம். இவர்கள் மேல் மட்டத்தில் ஒன்று சேர்ந்தோன்னா ஓபிஎஸ் தான் முதல் பலி. பாஜக சைடில் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு திமுகவோடலாம் சில அசைன்மெண்ட்டெல்லாம் இயங்கிய அண்ணாமலை ஒரு பலி. அப்போ இவர்கள் அண்ணாமலையே பலியானார்னா ஓபிஎஸ் சேர்ந்த மொழிக்கு அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனைன்ட்டு போயிட்டார் அமித்ஷா. இதில் டிடிவி தினகரன் ஆக்சுவலாக துரோகி கிடையாது, அவர் எதிரி. அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து இவர்களை எதிர்க்கிறார். அவர் கட்சின்ற முறையில் அவர் பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தார். இப்போ பாஜக இங்கே கூட்டணி இணையும் பொழுது பாஜக கூட்டணியில் சில கட்சிகள் இருக்கிறது அப்படின்னு அன்றைக்கி எடப்பாடி சொன்னார். அப்போ அந்த அடிப்படையில் கூட அவங்கள ஏற்றுக்குவாங்க, காலம் பதில் சொல்லும் மாதிரி போகிறாங்க. ஆமாம். ஆனால் ஓபிஎஸ் பற்றி கேட்கும்பொழுது முடிந்து விட்டது அப்படின்றார். அப்போ ஏன்னா ஓபிஎஸ் வந்து பாஜக சொல்கிறத கூட அப்புறமா கேட்கல, அவர் வேறு அஜெண்டாவில் இயங்கிக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து இவர்களுக்கு எதிராக பேசுகிறது, இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய இது வந்து அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு அமித்ஷா ஒதுங்கிட்டார். இவர் என்ன தலைவர் எப்படி சொல்லிட்டீங்க, நான் வந்து என்ன அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பிரதமர் வர்றாருன்னா எங்கே தங்குறாரு, இந்த ஹோட்டலு போடுறா, ரூம் பக்கத்து ரூமை போடுறா அப்படின்னு. அவர் வெளியில் வரும்போது நம்ம ஆள் அப்படியே அது எதாச்சும் வர மாதிரி, தலைவர் என்ன இங்கே 403 நான் 402 தங்கியிருந்தேன் அப்படி சும்மா ஒரு பில்டப்பு இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தாரு. அப்புறம் மறுபடியும் இப்போ பிரதமர் வரும்போது தன்னை பிரதமருக்கு நெருக்கமானவர்னு காட்டிக்கொள்றதுக்கு தங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை தந்தருங்கள் எம்பெருமானே அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. அரை கேரே நீ என்னென்ன பண்ணாலும் எதுவும் வேலைக்கே ஆகாமன்னு கிழிச்சு போட்டாங்க. அப்புறமா தான் இவருக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை முற்றிலும் ஓரம் கட்டி விட்டார்கள்னு. இந்த கேப்பில் தாவேகாக்குள்ளே ட்ரை பண்ணி பார்த்தாரு. அது எவ்வளோ பெரிய இரும்பு கேட்டு இல்லை, அவர் தான் சொன்னார் விஜயுடன் நானும் பேசவில்லை அவரும் பேசவில்லை அப்படிங்கிற முடிச்சுட்டார். விஜய் கூட விஜயே பேச மாட்டார். அப்புறம் நானும் பேசவில்லை அவரும் பேசவில்லைன்னா விஜய் கூட யார் பேசுகிறா? கூட்டத்துக்கு வரும்போது ஆதவ அர்ஜுனா மற்ற நிர்வாகிகள் பேசுவாங்க, ஹை லவ் யூ டூ அப்படின்ட்டு போயிடுவார். அவ்வளோதான். ஆமாம். மற்றபடி இவர்கள் யாரும் போய் விஜய்கிட்ட பேசுறதெல்லாம் கிடையாது. அப்படி அவங்களுக்கே அப்படின்னா உங்களை எப்படி முதல்ல அந்த ஓசோன் படலத்தை தாண்டி நீ உள்ளே போனால் தானே விஜய்கிட்ட பேச முடியும். யார் அந்த ஓசோன் படலம் யார்? நானா சொன்னேன், ராஜ்மோகன் சொன்னார்ல. யாரை சொன்னார்? என்கிட்ட தெரியாத மாதிரி கேட்குறீங்க யாருன்னு. நான் கூட S-420 400ன்னு ஒரு ஆயுதம் எல்லையை தாண்டி எது வந்தாலும் சுட்டு தள்ளிடும், இந்த வாரில் பயன்பட்டுச்சு. நான் அதை தான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீ சொல்கிற வார்த்தை தப்பு, நான் சொல்கிறேன் பாரு, ஓசோன் படலமாக தலைவரை பாதுகாக்கிறார் அப்படின்னு ராஜ்மோகன் சொன்னார். ஓசோன் படலம் எதையுமே உள்ள விடாது, தெரியும்ல, புற ஊதா கதிர்களை உள்ளே விடாது. அதனால தான் நம்ம தோல் நோய் புற்றுநோயெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கிறோம். இல்லாட்டி சூரியன் கதிர்கள் நேராக உள்ளே வந்தோன்னா நம்ம கண்டோம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஓசோன் படலமாக தாவேகாக்குள்ளே யாரையும் விடாமல் பார்த்துக்கிறது புஷி ஆனந்த். அப்புறம் வந்தால் ஒரு இடி போ, நானே இங்கே இது பண்ணுகிறேன், நீ வந்து உள்ளே பண்ண பார்க்குறியான்னு தான் நிலமை. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இவர் என்ன டக்கர் அடித்தாலும் தாவேகாக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. இவரோட பெரிய பெரிய ஆள்லாம் போனாங்க. ஓபிஎஸோட பெரிய ஆள். ஆமாம், ஓபிஎஸோட பெரிய ஆள்லாம் போனாங்க. நோ உனக்கு என்ன தெரியும், சேர் தூக்கு சொன்னால் தூக்குவியா? அது எப்படிங்க தூக்குவேன்? அப்போ போ, அவ்வளோதான். இல்லை, ஓபிஎஸ்ஸே இப்போ பெரிய தலைவர் தான், 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஓபிஎஸ் பெரிய தலைவராக காண்பிக்கப்பட்டவர். ஓபிஎஸ் வந்து அப்படியே தனக்கு ஆதரவாளர்களாக ஒரு பெரிய இதெல்லாம் வந்தவர் கிடையாது.
அவர் இவருக்கு டிடிவிக்கு ஒர்க் பண்ணார் 99. அதற்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு அங்கே ஆண்டிப்பட்டி நிற்கும் போது தேர்தல் ஏஜெண்டாக ஒர்க் பண்ணார். அதில் பிடிச்சி போய் அதே சமூகம் சேர்ந்தவர், அதே மாவட்டத்தை சேர்ந்தவன்றப்போ அவரை 2001 வரும்பொழுதே அவரை அமைச்சராக்குறாங்க. ஜெயலலிதா அப்போ டான்சி வழக்கில் முதலமைச்சர் தகுதி இழப்பு, அதாவது அவங்க தேர்தலே போட்டியிட முடியாதுன்றப்போ அதுக்கு பதிலாக முதலமைச்சராக ஒருத்தர் வேணும் அப்படின்றப்போ இவரை கொண்டு வர்றாங்க. அப்படி தான் அவர் வெளியில் தெரிகிறார் தவிர, அதனால் ஓபிஎஸ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி தான் வந்தார். ஒரு விசுவாசியாக இருந்தனால அப்படியே வச்சுக்கிட்டாங்க. கட்சிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த விவேக் படத்தில் ஒரு காமெடி வரும் தெரியுமா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சேன், ஒன்றும் செய்யலை தலைவரை. அதுதான் அவங்களுக்கும் இந்த பாலிசியில் தான் அவர் இயங்கியிருந்தார். எந்த காலத்திலையும் அவர் ஒரு அதிமுககாரராகவோ அது ஒரு கட்சியுடைய செந்தில் பாலாஜி கூட பார்த்தா அவர் ஒரு பெரிய ஆதரவாளர் டீம் இருக்கும் திமுகக்குள்ள. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா அவங்க ஒரு ஆதரவாளர் இது வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஓபிஎஸ்க்கு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவு கூட இல்லையா? செந்தில் பாலாஜிக்கு இருக்க ஆதரவாளர் கூட இல்லை, கிடையவே கிடையாது. செந்தில் பாலாஜிலாம் வேறு லெவலுங்க. அவரை விட்டால் தனியாக இயங்கக்கூடிய ஒரு இது உரிமை மீட்பு குழுலாம் சொல்லி வச்சுருக்காரு சார். அதான் மொத்தம் 4 பேரை வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த இவர் பழைய ஓல்டு மேன் மிஸ்டர் பண்ருட்டி, அந்த மாதிரி அதிமுகக்குள்ளே போனாலே சேர்க்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சில பேர், வேறு வழி இல்லை, அவங்களாம் வச்சுக்கிட்டு நடத்துறது. இப்படி தான் அவர் இயங்கிட்டு இருந்தாரே தவிர, அவர் ஒரு மாஸ் லீடராக காமிச்சதெல்லாம் யாருன்னா, அதிமுகவுக்கு எதிராக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அசைன்மெண்ட் என்னென்னா பத்திரிகைகள் மற்றதில் ஊடகங்களில் இப்போ பலூனை ஊதி பெருசாகிற மாதிரி அது எதுக்கும் யூஸ் ஆகாது. அதனால் அவர் வந்து தாவேகாக்குள்ளே போகும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ புரியுதா? இது சொன்னது ஒரு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஓபிஎஸ், எந்த பதவியும் வேணாம், அடிப்படை தொண்டனா கூட நான் வந்துக்கிறேன், கூட இருக்கவங்களுக்கு மட்டும் பதவி கொடுங்க, பொறுப்பு கொடுங்க அப்படிலாம் கேட்டார். அந்த அளவுக்கு அதிமுகக்குள்ளே போகிறதுக்கான காரணம் என்ன? ஏன் போனால் அவ்வளோ துடிச்சார்? ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, இவர் இல்லாத தொல்லலாம் கொடுப்பார். சும்மா அப்படி இது பண்ணல, காலைல எழுந்துச்சு 2 அரை விடுவார். என்னாச்சு டிஃபன் லேட் ஆச்சா தூக்கி தட்டை தூக்கி அடிப்பார், போட்டு பலார்னு ஒரு அரை விடுவார். இந்த மாதிரி ஒரே கொடுமை பண்ணி அந்த மனைவி இவரை விட்டா ஆள் இல்லைன்ற லெவலில் இருந்தது. ஒரு கட்டத்தில் இவன் போனால் போதும் நம்ம சமாளிச்சிக்கலாம் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அளவு போயிடுவாங்க. அப்புறம் வேணான்ட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. போனவொன்னே தான் ஐயாவுக்கு தெரியும் சாப்பாட்டுக்கு திங்கி அடிக்கிறது, துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா இதுவும். அப்போ என்ன பண்ணுவார்னா, போய் மனைவிட்ட கெஞ்சுவார், நான் பண்ணுறேன் எனக்கு சேர்த்துங்க. அவங்க மாமியார் திட்டுவாங்க, சொந்தக்காரன் அடிக்க வருவான், இல்லை நீங்கள் அடிங்க இது பண்ணுங்க அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு. இந்த நிலைமை தான் இவர் ஆகிட்டார். இவருக்கு இவரை மேலேருந்து திணிச்சு இப்போ ஒருங்கிணைப்பாளர் ஆக்கினப்போ இல்லாத தொல்லலாம் கொடுத்து இவர் பிரச்சனை பண்ணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்லாம் சொன்னார், ஞாபகம் இருக்கா? நான் தான் பொதுச் செயலாளர்னு சொன்னார். இதெல்லாம் மீறி அப்படி துள்ளுவார், டக்குன்னு இப்படி அமைங்கிடுவார், இந்த இது கைப்புள்ள மாதிரி. அந்த மாதிரி நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு துள்ளினார். இவரை நம்பி அந்த இவர் மைத்ரேயன் பேச இவர் கம்முன்ட்டார். மைத்ரேயனை வச்சு செஞ்சு விட்டாங்க எல்லாரும். இந்த மாதிரி பல இடங்களில் இவர் எனக்கு வாபஸ் வாங்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு உறுதிமிக்க தலைவர் கிடையாது. ஆனாலும் அதிமுகவில் இந்த பொதுக்குழுலாம் கூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையில் எதுக்கு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு செகண்ட் லெவல் பொசிஷன் தரோம், ஒரு பொருளாளர் இல்லை துணை பொதுச் செயலாளர் மாதிரி கொடுக்குறோம், நம்ம அப்படியே போவோம் அப்படின்னப்போ முடியவே முடியாதுட்டார். நான் சொன்னேன்ல, என்ன டிஃபன் வர ஒரு லேட்டு டப்பார்னு ஒரு அரை. அந்த கழக ஒருங்கிணைப்பாளர் அவருக்கும் அதே மாதிரி பொசிஷன், சேம் பொசிஷன் தான் போட்டு ஓடிட்டு இருந்தார். நான் தான் ஃபஸ்ட்டுன்ட்டாப்ல, நான் தான் ஃபஸ்ட்டு, நீ வேணால் 2ஆவதாக இருந்துக்கும். அப்படி கட்சி அவங்கள்ட்ட இருக்குது. அவங்களுக்கு இவரை நினச்சிக்கிட்டாங்க பெரிய ஆள் போல், பயங்கர பலம் இருக்குது போல், கட்சிக்குள்ளே ஒரு 1000 பொதுக்குழு உறுப்பினர் வச்சுருப்பார், எதுக்கு ரொம்ப சமாதானமாக போயிடலான்ட்டு நீங்கள் வந்து பொருளாளர் இல்லாட்டி துணை இதாக இருங்க, நான் பொதுச்செயலாளர் இருந்துக்கிறேன், நம்ம அப்படியே தள்ளிட்டு போகலான்னா அதெல்லாம் முடியாது. அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரணதேவின்ட்டார். ரைட் ராசா, அப்போ உங்கள் வழி நீ பார்த்துக்கன்னாங்க. பார்த்தா 50 பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கே 2000 சில்லற வெளியில் அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமும் இவர் பலருடைய அஜெண்டாக்களுக்கு இயங்கினார். அதிமுகவை எந்த அளவுக்கு காலி பண்ணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணார். அதெல்லாம் மீறி அம்மாவுடைய விசுவாசி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அம்மாவுடைய விசுவாசினா நீ அதிமுகவை வந்து நின்று திமுகவை எதிர்த்து ஒர்க் பண்ணணும். ஆனால் நீங்கள் திமுக அஜெண்டாவில் அதிமுகவுக்குள்ளே குழப்பம் விளைவிக்கிறது, அதிமுக எதிராக தேர்தலில் போட்டி போடுறது, அதிமுக எதிராக தேர்தல் கமிஷனில் புகார் கொடுக்கறது, கோர்ட்டில் புகார் கொடுக்கறது, அதிமுகவை செயல்பட விடாமல் பண்ணுறது. 21 to 23 இவர் பண்ண கூத்தில் அதிமுகவுடைய எந்த செயல்பாடும் முடங்கி போய் கேப்பில் அண்ணாமலை தலையெடுத்து நான் தான் உண்மையான எதிர்கட்சின்னு சொல்லி பண்ணி பெரிய அளவில் எடப்பாடியுடைய தலைமையெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற லெவலெலாம் கொண்டு போனாங்க. அதுக்கு முதல் காரணமாக இருந்தது ஓபிஎஸ். அந்த கோபம் இருக்குமா இருக்காதா? அப்போ இவர் யாராவது எடுப்பார் கைப்பிள்ளையாகவே இருந்திருக்காரு. இப்போது வந்து முற்றிலும் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட உடனே தலைவர் என்ன இந்த சைடு
நான் எப்பவுமே வாக்கிங் போவேன். நான் கூட இப்படி தான் தலைவரை போவேன். அப்படியா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, கொஞ்சம் பாருங்கள், எல்லாரும் துரத்தி விட்டாங்க. சரி வாங்க அறிவாலயம் வாங்க பார்க்கலாம். என்ன சொல்ல போகிறீங்க தலைவரை, இப்போ எது சொன்னாலும் பிரச்சனை ஆகிடும், நான் கொஞ்சம் மல்லமாக சொல்லிக்கிறேன். சரி ரைட்டு, உடம்பு சரியில்லை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போயிடுங்க, பார்த்துக்கலாம். அப்புறம் அங்கே இப்போ போனாலுமே சார் எத்தனை ஒரு சீட்டு ஒரு 2 சீட்டு கூட தருவாங்க. அது இங்கே அது கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? 2 சீட் இருந்தால் போதும். பொண்ணை கேட்டாலும் தருகிறேன், கண்ணை கேட்டாலும் தருகிறேன்னு சொன்னால் கூட திறந்துடு சீசனை திறக்க மாட்டேங்குது கோட்டை கதவு. சரி இங்கேயாவது மரியாதை கொடுத்து இப்போ என்ன பேசி முடிச்சிருக்காங்கன்னா, மாநில அளவில் ஒரு அந்தஸ்தான ஒரு பதவி எப்படியும் ஓரம் கட்டி வைக்க போகிறோம். சரி ஏதாவது ஒரு பதவி. ரெண்டாவது பிள்ளைக்கு இவருக்கு கூட இருக்கிற 2 பேருக்கு எம்எல்ஏ பதவி இருந்தால் சீட்டு நிற்க வைப்பாங்க. அப்படி இருந்தால் அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான். என்ன அஜெண்டா? ஆமாம், என்ன அஜெண்டா? திட்டணும், இங்கிருந்து எடப்பாடியே திட்டணும். அம்மா இருந்தப்போ இப்படி கிடையாது. என்னது இவரு இல்லை, அங்கேயும் அம்மா புகழ் தான் அங்கே வரும். ஆமாம், ஆனால் அது வேற லெவல். அது எப்படின்னா இவர்களை டிஃபேம் பண்ணுறீங்களா அது மூலிமா, அதனால அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அதிலெல்லாம் உறுதியாக இருப்பாங்க. அம்மா இருந்தப்போ பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க, மோடியில் இந்த லேடின்னு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடிமையாகிட்டார். நீ அதை விட அடிமையாக இருந்திய, பாஜகவுடைய கைப்புள்ளியாகவே இருந்திய. அதை யாரும் கேட்க மாட்டான் நம்ம பத்திரிகையாளர். எடப்பாடி மீது விமர்சனம் அப்படின்னு இவர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இனி வருங்காலத்தில் பேச ஆரம்பிப்பார். அம்மா இருந்தா அப்படி, அம்மா இருந்தா இப்படின்னு. அதனால் இவர் அரசியல் எதிர்காலம் முடிகிற நேரத்தில் கௌரவமாக ஒரு 3 முறை முதலமைச்சர், ஒரு மதிக்கப்பட்ட தலைவர், அது தனிப்பட்ட முறையில் இப்போ நம்ம சொன்ன விஷயம் எதுவுமே ஓபிஎஸ்க்கு பொருந்தாது. ஒரு அற்புதமான பொறுமையான ஒரு நல்ல தலைவர், அதாவது எல்லாருக்கூடையும் இன்முகத்தோடு பழகக்கூடிய ஒரு இது. அதனால் அவருடைய அரசியலை தான் நம்ம விமர்சிக்கிறோம். அந்த அரசியலில் அவர் 0 புறக்கணிக்கப்பட்டவர். அதனால் கௌரவமாக அவர் ஒதுங்கியிருக்கலாம். ஆனால் அவர் இந்த மாதிரி எதிரணிக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுறாரு. முன்னாடி சொல்லியிருந்தாரு, எங்களை மதிக்காத பாஜக கூட்டணி போகிறத விட விஜய் கூட இணையலாம் அப்படின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அந்த இணையலாம் அப்படிங்கிறது விஜய் அவங்க தரப்பில் என்ன இருக்காங்கன்னா, என்னோட தலைமையில் தான், எனக்கு கீழே வேணா வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது இங்கே செட் ஆகுமா? முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் இங்கே கீழே வேலை செய்கிறது. செக்யூரிட்டி யூனிஃபார்ம் தான் தருவோம், பரவாயில்லையா அப்படின்னா, தலைவரை கொடுங்க தலைவர், என்ன தலைவரை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒரு ரூம் மட்டும் போட்டு கொடுத்துருங்க உள்ளே உட்காரத்துக்கு, ஃபேனுக்குன்னு போட்டு கொடுங்க. அதான் சார், அந்தளவு இங்கே சேர்றதுக்கான அவருக்கு என்ன எல்லாம் ஒரு அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சிங்க. நீங்கள் அவர் அதான் சொன்னல, செகண்ட் லெவல் பொசிஷன் கொடுக்குறோன்னாங்க. ஆனால் அவர் அப்போ அவரை இயக்கிக்கிட்டு இருந்தவங்களை வச்சுட்டு அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம இவங்கெல்லாம் நமக்கு பின்னாடி இருக்காங்க, நம்ம பண்ணலான்னு. அவங்க பின்னாடி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் 40% அதிமுகவில் கையில் வச்சுக்கிட்டு எடப்பாடி தலை முடியை பிடிச்சி ஆட்டுறீங்கன்னா அவங்க கூட இருப்பாங்க. நீங்கள் வச்சுக்க 4 பேர், அங்கே 96 அங்கே இருக்குது, ஒரு 4% கூட உங்கள்கிட்ட இல்லை, 2% கூட இல்லை. அப்போ அவங்க நீ கொடுத்த வேலையை செய்யலை, அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது இது லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு தான் ஒதுங்குவாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட ஓட்டிகிட்டு இருந்ததுக்கு சரி நம்ம பேச்சை ஏதோ தெரியாமல் கேட்டுச்சு புள்ள அப்படின்ட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூட்டணிக்கே பங்கம் வர மாதிரி பண்ணால் கஷ்டப்பட்டு இப்போ மறுபடியும் அந்த கூட்டணியை ரீஇன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தேவை. ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுடைய யார் சேருவா? அப்போ அதிமுக பெரிய கட்சி சேர்ந்துருக்குதுன்னா பெரிய லாபம். அப்போ 2029 இதை வச்சு ஒரு 15-20 எம்பிக்கள், என்டிஏ எம்பிக்கள் பாஜக கிடைக்கும். தென் மாநிலங்களில் உங்களுக்கு கேரளாவில் ரொம்ப கஷ்டம், ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சார். ஆந்திராவில் பெரிய அளவில் அவங்க சந்திரபாபு பவனை மீறி பண்ண முடியாது. தெலுங்கானாவில் காங்கிரஸ் இது இருக்குது, ஓரளவுக்கு பாஜக கொஞ்சம் கால் ஊனிட்டு இருக்குது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் பண்ணி விட்டாங்க. அதுக்கு இந்த அண்ணாமலை ஒரு முக்கிய காரணம். 12 கிட்ட ஜெயிச்சிருக்கலாம். இது அண்ணாமலை பேச்சை கேட்டு இந்த இது ஓபிஎஸ்லாம் வச்சு தான் உருட்டி பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இதே மாதிரி 29 போனால் பெரிய சிக்கல் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ 29க்கு நல்ல பார்ட்னர்னா எடப்பாடி தான். அப்போ 26 நம்ம கொஞ்சம் இலகுவாக நடந்துக்குவோம். அப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரு, அண்ணாமலையை நீங்கள் தூக்குங்க, ரைட்டு தூக்கிடுறோம், வேறு இவங்கள பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அவங்கள இது பண்ணாதீங்க, சரி ரைட்டு, ஆனால் டிடிவி மட்டும் கொஞ்சம் பரிசீலிங்க அப்படின்றாங்க. சசிகலா நாங்கள் பிரச்சாரம் ஏதாவது பண்ண வச்சா அதுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க, ஒன்றுபட்ட அதிமுக மாதிரி இது பண்ணணும், ரைட்டு அதெல்லாம் பேசிக்கலான்ட்டு போகிறாங்க. அப்போவும் இவர் பார்த்தீங்கன்னா இவர் எதிராக பேசிக்கிட்டே இருப்பார். இவர் இந்த கூட்டணி அமைஞ்ச பிறவும் எதிராக பேசியிருந்தார். அப்போ இவர் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இவர்களுக்கு வேஸ்ட்டு தானே, அவங்க அதை தானே பார்ப்பாங்க. பெரிய கட்சியோட கூட்டணி, இந்த கூட்டணி 29லேயும் போகணும். அப்படி பார்க்குற இடத்துல இது இந்த ஊவா முள் பார்த்துட்டீங்களா, இந்த பூந்தொடப்பன்னு ஒன்று வரும். ஆமாம், அது வாங்கின புதுசில் பெருக்கும் போது அதில் சின்ன சின்ன முள் கண்ணுக்கே தெரியாது, நம்ம துணியில் குத்திக்கும், குத்திக்கிட்டே இருக்கும். என்னடா இதுன்னு பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது.
அது மாதிரி ஊவா முள் மாதிரியே குத்துவானா அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போலாம் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு, மாடர்ன் உலகம்லாம் இது. அந்த ஊவா முள் மாதிரி இவர் குத்திக்கிட்டே இருந்தால் பொறுத்துக்குவாங்களா? கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இழுத்து தூக்கி வெளியே போட்டாங்க. அந்த ஊவா முள்ளை தூக்கி இப்போ இவர் ஸ்டாலின் வச்சிட்டு இருக்காரு. அவருக்கு லாபம் என்னென்னா, அவர் அப்படியே ரெக்கையை விரிச்சு அப்படியே காமிக்கணும், எங்கள்கிட்ட பாருங்கள் இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அப்படியே காமிச்சு படம் காமிக்கணும். ஆமாம், அந்த படம் காமிக்கிறதுக்கு ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டு. ஆனால் அதில் இப்போ ஓபிஎஸ்க்கும் வந்து தென் மாவட்டங்களில் வந்து ஒரு பலம் இருக்குது, முக்குளத்தோர் இதில் வந்து பலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டுருக்காங்க. நல்ல கேள்வி. 2021 தேர்தலில் தென் மாவட்டங்களில் செம்ம அடி வாங்குச்சு ஏடிஎம்கே. எங்கே போச்சு அப்போ ஓபிஎஸ் உடைய பலம்? அவர் தொகுதியிலே அவரால் ஜெயிக்க வைக்க முடியல, புரியுதா? அதனால் நான் சொல்கிறேன்ல, ஓபிஎஸ்ஸு தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் நல்லவருங்கன்னு வரும் எல்லாரும். ஓபிஎஸ் நல்லவரா, ஸ்டாலின் நல்லவரா, விஜய் நல்லவரா, எடப்பாடி நல்லவரான்னு ஓட்டெடுப்பு நடத்தினா ஓபிஎஸ் ஜெயிச்சிருவார். நல்ல மனுஷன், பொறுமையானவரா அப்படின்னா அந்த தெருவில் இன்னும் சொல்லுவான், சார் ரொம்ப பொறுமையானவர் சார் அவர் அப்படின்வான். ஆனால் ஓபிஎஸ் ஒரு அரசியல்வாதி, நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க அரசியல்வாதினா 4வது 5வது இடத்துக்கு கீழே போடுவார். ஏன்னா அவருக்கான நான் சொன்னேன்ல விவேக்குமார் தான் அவருடைய சொந்த பந்தங்கள் வசதிகளை பெருக்கி கொண்டாரே தவிர அதிமுகவுக்கு ஆதரவாளர்களையும் மற்ற ஜெயிக்க வைக்கிற ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக அவர் இல்லை. அப்போ விஜய் தரப்புல இதை நம்பிட்டு இருக்காங்க, இவர் இங்கே வந்தாருன்னா தென் மாவட்டங்கள் நமக்கு பலம் கூடும் அப்படிங்கிற மாதிரி. விஜய் தரப்பில் உள்ளே விடல, நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று உருட்டுறது, இந்த பத்திரிக்காரனுக்கு அந்த இதில் உட்காந்து உருட்டுறது. ஓபிஎஸ் தெரியுமா? இந்த இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து பார்த்தீர்கள் என்றால் அவருடைய இது போவது அதிமுகவிலே ஒரு பெரும்பகுதி தென் மாவட்டத்தில் ஒரு பலவீனமாக கருதப்படுகிறது. என்ன பலவீனம்? அவர் என்ன பண்ணியிருந்தார்? அவ்வளோ பலகீனம் இருக்கிறவர் 2024 தேர்தலில் போய் நிற்க வேண்டியதானே, ஒரு 4 தொகுதி வாங்கிட்டு நிற்க வேண்டியதானே. அவர் மட்டும் தனியாக போய் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் நின்னார்ல, எவ்வளோ பணம் செலவு பண்ணான்னு தெரியும், ஊருக்கே தெரியும். அந்த 3.5 லட்சம் வாக்குகள் எப்படி வந்துச்சு, இவர் எப்படி கொண்டு போய் சேர்த்தாருன்னு. அதனால் ஏன் நேற்று அவருடைய அதே ராமநாதபுரம் தொகுதியில் தான் எடப்பாடி பழனிசாமி போனார். கூட்டம் எப்படி இருந்தது? மக்கள் தேர்தல்னு வரும்பொழுது நான் இப்போவும் சொல்கிறேன், தாவேகாக்கும் சொல்கிறேன், தாவேகான்னு ஒரு கட்சி இருக்குதான்னு கீழே கேட்குறாங்களாம். சர்வே போனவங்க சொன்னதில்ல, லேடிஸ்கிட்ட இது பண்ணி கேட்குனா, அப்படியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரா, படம் நடிக்கிறாருன்னு தான் கேள்விப்பட்டான்னு. இன்னும் அதுவே ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் சின்னம் மற்ற விஷயங்கள் ரீச் ஆகணும். இவர் உக்காந்துட்டு நான் அப்போது வருவேன் இப்போது வருவேன்னு சொல்லுங்கிறாரு. நீ வாராசான்ட்டு அது முடிய போகுது. உதயசூரியன் ரெட்டை இலை கூட்டணி கட்சிகள் பலம், மக்கள் பிரச்சனைகள், இது முன்னாடி ஆட்சியில் இருந்த கட்சி, இந்த மோதல் தான் நடக்கும். 2 பேருமே தேர்தலை நடத்துறதுல திறமை வாய்ந்தவர்கள், தேர்தல் அரசியலில் கை தேர்ந்தவர்கள். லோக்கலில் லீடர்ஷிப்பு எல்லா 2 கட்சிக்குமே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேட்டிங்கன்னா, இப்போ தென் மாவட்டங்கள் அதில் இந்த சேனலில் உருட்டுறானுங்க. தென் மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கடம்பூர் ராஜும் உதயகுமாரும் தலைவராக இருக்காரு. அப்போ நத்த விஸ்வநாதன் யார், திண்டுக்கல் சீனிவாசன் யார், செல்லூர் ராஜு யார், அந்த சைடு இருக்கிற எல்லாம் லீடராக தெரில, இவர்கள் மட்டும்தான் லீடர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன்ற மாதிரி கடம்பூர் ராஜெல்லாம் பெரிய லீடராக சொல்லிட்டாங்க. அவர் நேற்று உளறி வச்சுக்கிறாரு ஜெயலலிதாவுடைய முடிவு பற்றி. அப்போ கடம்பூர் ராஜு சும்மா அப்படியே வந்தவர், அந்த டைமில் மந்திரி ஆக்குனாங்க. அவர் அந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துனா நீங்கள் அதே தொகுதியில் டிடிவி அடிச்சுட்டு போயிடுவார். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல இது கலந்து தான் அதிமுக இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு இவர் போனால் இவர் வந்து எதுன்னா 2021 ஜெயிச்சு காமிச்சிருக்க வேண்டியதானே. நீங்கள் ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு உங்கள் செல்வாக்கை வச்சு ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தீங்கன்னா இதாகும். நீங்கள் டிடிவியை பார்த்தீங்கன்னா கூட ஒரு 20 இடம் தோக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். நீங்கள் அது கூட இல்லையே. பெரிய அளவுக்குலாம் இவருக்கு நான் சொல்கிறேன்னே, ஓபிஎஸ்க்குன்னு தனிப்பட்ட முறையில் தேனியில் அதுவும் அந்த தொகுதிகளில் தாண்டி பெரிய அளவில் கிடையாது. அங்கேயே தமிழ்ச்சம்ல வந்துட்டார். அதுக்கப்புறம் இவரால் ஒன்றும் பண்ண முடியலையே. அதனால் இவர் வந்து பண்ணுறது எல்லாம் பணத்தை நம்பி பணத்தை செலவழித்து வேலை பண்ணுறது. ஒரு தொகுதி 2 தொகுதி பண்ணார். இவர் பெரிய அளவில் இப்போவும் உருட்டுவாங்க. ஏன்னா இவர் போன இடம் அப்படி எந்த இடம் உருட்டுற இடம். அதனால் ஓபிஎஸ்ஐ மிகப்பெரிய தலைவராக நல்லா கீழே இருந்து காத்தடிச்சு நல்லா ஊதி அப்படியே காமிப்பாங்க பெருசாக. இங்கே என்ன கீழே இருந்து காத்தடிச்சு நமக்கு எப்படி தெரியும்? அப்படி பார்க்கும்போது ஓபிஎஸ் பயங்கர பிரம்மாண்டமாக தெரிவார். தேர்தலில் அதெல்லாம் எதிரொலிக்காது. 2வது அதிமுகவிலிருந்து அந்த ஓட்டுகள் எல்லாமே அதிமுக ஓட்டு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதை ஒட்டி வந்த எடப்பாடி பழனிசாமி, அந்த ரெட்டைலை, இப்படி தான் தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமூகம் ஃபார்ம் ஆகிருக்குது. நீங்கள் ஓபிஎஸ்ஐ டிஎம்கேல போய் சேர்ந்துக்கிட்டு இந்த இதை கொண்டு வருவார்னா அதை விட காமெடியான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஓபிஎஸ் போயிட்டாருன்னா போட மாட்டாங்க. அவங்க வந்து ரெட்டைலை அதிமுக அப்படி தான் பார்ப்பாங்க. ஓகே சார், இப்போ தாவேக்கால இணையறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். தாவேக்கால தான் ஓசோன் மண்டலம் இருக்குல்ல, அது போகாது. ஓசோன் மண்டலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பனை ஒரு இரும்பு கதவு வேறு இருக்குது. அந்த இரும்பு கதவை திறந்துட்டு உள்ளே போய் ஓசோன் மண்டலத்தை தாண்டி உள்ளே போகணும்.
அவங்க கேட்பாங்க உங்களுக்கு என்னென்ன தெரியும் சார் எனக்குலாம் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டம் பற்றி தெரியும் அப்புறம் எனக்கு பெரும்பாலான அரசியல் தெரியும் பல நிகழ்வுகள்லாம் தெரியும் அப்புறம் என்னால் ஒரு ஆர்கனைஸ் பண்ண முடியும் கூட்டத்தை நடத்த முடியும் அப்புறம் பொதுவான அரசியலில் வந்து நான் நல்லா பேசுவேன் மாநிலம் முழுவதும் சுற்ற சொன்னாலும் சுற்றுவேன் 5 விஷயம் உனக்கு தெரியுதுல்ல நீ ரிஜெக்ட்டு இங்கே வந்து சேர் தூக்க தெரியணும் நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அமைதியாக இருக்கணும் உங்கள் கூட உங்கள் அணியில் இருந்தாங்க ராஜலட்சுமி எம்எல்ஏ இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிலங்க தேடினுக்கிறேன் எங்கள் கட்சியில் தான் இருக்காங்க சேர்த்தோம் இப்போ எங்கேயா இருக்கிறாங்களா அந்த மாதிரி சேர்ந்தோன்னே கரைஞ்சிடணும் அது அவங்களால முடியுமா நீங்கள் அதிமுகவில் இருந்துக்கிட்டே அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு அமைதியாக இருக்குன்னா இல்லாத வேலைலாம் பண்ணி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் உங்களால் அது முடியாது ஸோ ரிஜெக்டட் அப்புறம் அவங்க கூட யாருக்கிறா வைத்தியலிங்கம் அவர் வந்து டெல்டாவில் ஓரளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு இது செல்வாக்குள்ள ஒரு ஆமாம் அரசியல் நல்லா தெரியுங்க நல்லா பேசுவார் இவர் ஜேசிடி பிரபாகரன் என்ன பண்ணுவார் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிங்க அந்த காலத்துலேயே வில்லிவாக்கம் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க நல்லா நாலேஜ் உள்ளவருங்க அவர் மனோஜ் பாண்டியனுங்க சீனியர் லாயரு பிஹெச் பாண்டியன் ஒரு பெரிய தலைவர் இருந்தார் சபாநாயகரெல்லாம் இருந்தார் அவருடைய பையங்க நல்லா அரசியல் தெரிஞ்சவர் தென் மாவட்டத்தில் இவ்வளோ இருக்கா அப்போ நீங்கள் வேணாம் இதுதான் இவங்க இது ஏன்னா தகுதிகள் தான் தடை தகுதி தான் தாவேகாவிற்குள் இணைவதற்கு தடை தகுதி இருந்தால் உள்ளே விட மாட்டாங்க அப்போ நீங்கள் ஓபிஎஸ் அவர் ட்ரை பண்ணார் அவர் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட அவருடைய ஆள் அனுப்பிச்சு பேசி எல்லாம் பண்ணாங்க எல்லாம் பார்த்து நான் இப்போ சொன்னேன் ஆனால் தலைவர் அவர் வந்தால் பெரிய தலைவர் ஊருக்கே தெரியும் தாவேகனா ஓபிஎஸ் தனியாக போய் மைக்க போடுவாங்க அவர் பேசுவார் எது நமக்கு ஒத்து வராது நம்ம இதில் வந்தால் எதுவும் பேசக்கூடாது அதனால் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து இது பண்ணிட்டாங்க அதனால் ஓபிஎஸ்க்கு அங்கே இடம் இல்லை அதனால தான் அவர் நேற்று அப்படியே மரத்து பின்னாடியே ஒழிஞ்சு இருந்துட்டு அவர் அப்படி வாக்கிங் வரும்போது டப்புக்குன்னு வெளியே வந்து இன்றைக்கும் பார்த்துருக்காருன்னு கேள்விப்பட்டோம் யாரை போய் ஓபிஎஸ் சிஎம் அவர்கள் வாக்கிங்கில் பார்த்தாருன்னு இல்லைங்கம்மா இனி டெய்லி அவருக்கு சிஎம்க்கு வாக்கிங் ஃப்ரெண்டுன்னு சில பேரை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போயிருந்தார் இந்து என் ராம் மா சுப்பிரமணியன் தலைவரை நான் ஓடுறவன் மராத்தான் ஓடுறவன் உங்களோட நான் தான் எனக்கு கால் பிடிச்சிக்குது இடுப்பு பிடிச்சிக்குது அதனால் தலைவர் அப்படின்ட்டு பார்ப்பல என் ராமுக்கு டைம் இருந்திருக்காது ஏன்னா நான் வந்து வாக்கிங்கே போனதில்லை நீங்கள் வேறு திடீர்னு கூப்பிட்டு பண்ணுறீங்கன்னு அப்போ என்ன பண்ணுறது இவருக்கு முன்னாடியே வாக்கிங் போனவர் அவர் அந்த இடத்துல இந்த இடத்துல பள்ளம் இங்கே மேடுன்னு தெரியும் அதனால் இப்போ வாக்கிங் ஃப்ரெண்ட் ஆகிட்டுருவாங்க கூடி சீக்கிரம் 2 பேரும் ஒரே வேகம் தானே அப்படியே மல்லமாக அடி போய் வாக்கிங் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க நடக்கட்டும் ஏன்னா அரசியல் கொஞ்சமாவது ஓபிஎஸ் வந்து போவோம்ல இவங்களும் கொஞ்சம் அஜெண்டா கொடுப்பாங்க ஓகே சார் நேர்காணல் மிக்க நன்றி வணக்கம்